நீங்க இந்த கூட்டத்தை காமிச்சு ஓட்டு வரலாம்னு பாக்குறீங்க. ஒரு கட்சியை இருக்குன்னா ஒரு எப்படி அரசியல் படுத்தணும்னு நீங்க சொல்றீங்க? ஏங்க சினிமாலேருந்து வராங்கங்க. சினிமாவில் அவர் ஒரு நடிகராக இருக்கிறாருங்க, இன்னைக்கு தலைவர்னு சொல்லிக்கிறாருங்க. அப்போ நெறிப்படுத்தணுங்க, விதிமுறை தாங்க. இல்லை சீமான் சினிமாலேருந்து தான் வந்ததா ஒரு பார்வை இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி ஹீரோ பல படங்கள் பல கோடி வருமானம் இல்லை, 2-3 படம் இயக்கிருப்பாரா இல்லை 10 படம் இயக்கிருப்பாரு. இல்லை எப்படி அரசியல் அவர் படுத்தினாரு, இவர் ஏன் இதுக்கு என்ன வேறுபாடு? வேறுபாடு இப்போ கேட்டீங்களா, இது சரியான கேள்வி. அவர் அரசியல் படுத்தினார்னா அவர் இயக்க அரசியலில் வந்தார். வெறும் சினிமாக்காரன் மட்டும் கிடையாது, திராவிட இயக்கங்களில் அவர் இருந்தார். இருக்கிறப்ப பகுத்தறிவு அரசியல்ன்ற பேரில் ஆர்டிக கொள்கையை பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு நடுவில் வந்து ஈழ பிரச்சனை, விடுதலை புலி பிரச்சனை, அங்கே பக்கத்து நாட்டு பிரச்சனையும் பேசிகிட்டு இருந்தார். அப்படி பேசி 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 ஒரு பக்கம் சினிமாவில் இருந்தாலும் இயக்குனர் ஒன்றும் பெரிய அளவில் நடிகர், பெரிய மயக்கிற அளவுக்குலாம் அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, நடிகர்லாம் கிடையாது, இயக்குனர் தான். அப்படி இருந்து வரப்போ இந்த ஈழத்தில் பிரச்சனை நடந்து அங்கே இத்தனை லட்சம் பேர் செத்தப்ப அங்கேருந்து வந்து அந்த பேச ஆள் இல்லை. வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ்ன்ற மாதிரி எந்த ஒரு ஊடகமும் மாநாட மயிலாட போட்ட கருணாநிதி, வேற என்ன ரஞ்சிதாவையும் நித்யானந்தா வீடியோவை போட்ட சன் டிவி, இதை தான் போட்டு கலைஞர் டிவி, சன் டிவிலாம் போட்டுருந்தாங்க. இப்போ யாரும் பேசாததை பேசி சிறைப்பட்டு போராடி பல பேரை ஒருங்கிணைச்சி கட்டமைப்பு பண்ணி வந்தது. இது சினிமாலேருந்து சாஃப்டாக வரீங்க, சரி அரசியல் பண்ணணும்னு வரீங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.